அதுக்காகவே எங்கேயோ டிஆர்பி வந்து எகிர விட்டுருச்சு போல. ஆனா நல்லா பண்றீங்கடா அந்த மாதிரி ஒன்று இருக்கு. சண்டையும் போட வச்சு ரெட் கார்டும் கொடுத்து ஃபைனல்ஸ்க்கும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவங்கள பேசி, ஆனா ரொம்ப நல்லா பண்றீங்கடா, நல்லா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி விஜய் டிவி ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறத பாக்குறப்பதான் மக்களுக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபைனல்ஸ்ல வந்து பாருவும் கமரும் வந்தப்போ ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சதுங்க. பிஆர் டீமை தாண்டி மக்கள் மத்தியில இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சப்போர்ட் இருந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் விடுங்க. அட 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 சும்மா சொல்லக்கூடாதுங்க. பாரு சாண்ட்ராட்ட மன்னிப்பு கேட்டது என்ன, சாண்ட்ரா வந்து கட்டி பிடிச்சது என்ன. அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் சாண்ட்ராவும் பாரும் பேசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமான ரைவல் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் நினைச்சாங்க. மக்கள் மத்தியிலையும் அப்படிதான் ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஃபைனல்ஸ் வந்து பாக்குறோமா அது அப்படியே மாறிடுச்சு. அந்த கார் டாஸ்க் அப்பம் கூட வந்துட்டு பாரு போய் சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்குறப்போ சாண்ட்ரா அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பயந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஹார்ட் ஃபெல்ட்டாக பாரு ஒரு மன்னிப்பு கேட்குறப்போ அன்னைக்கு பாரு வீட்டை விட்டு போகிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் அவளை ஓடி போய் கட்டி பிடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்போ வந்து கட்டி பிடிக்கவான்னு கேட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க.